சமத்துவத்திற்கான குரல் கலையருவி சமூக ஊடக தொலைக்காட்சி. கலையருவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் ACM ருமைஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறித்த வெளியான செய்தி. அனுரவிடம் 2 கேள்விகளை கேட்கிறார் ரணில். நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை. கெஹலிய ரம்புக்வெல்ல பிணையில் விடுதலை. 20ஆம் திகதி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு பூட்டு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்காக 19 ஜனாதிபதி வேட்பாளர்கள் எந்தவொரு பிரசார நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. 10 வேட்பாளர்கள் மாத்திரமே தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை சமர்ப்பிப்பதற்கான நேரத்தை பெற்றுள்ள நிலையில் குறிப்பிட்ட வேட்பாளர்கள் கட்சி அலுவலகம் கூட அமைக்கவில்லை என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ச, திரித் ஜெயவீர மற்றும் அரியணை திறன் ஆகியோர் பிரச்சாரம் செய்வதில் முன்னிலையாக உள்ளனர். திசைகாட்டியின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா அல்லது இறக்குமதி பொருளாதாரமா என்ற தனது கேள்விக்கு பதிலளிக்காத அனுரகுமார திசாநாயக்க தன்னை விவாதத்திற்கு அழைப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தன்னுடன் விவாதம் செய்வதற்கு முன்னர் அனுர, சுனில் ஹந்துனத்தி, ஹர்சன் சூரிய பெரும ஆகியோர் தனியாக விவாதம் நடத்தி தமது சரியான பொருளாதார கொள்கையை நாட்டிற்கு கூற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். குருநாகல் அஸ்லிய கோல்டன் ஹெரசண்டா ஹோட்டலில் நடைபெற்ற குருநாகல் மாவட்ட நிபுணர்கள் மற்றும் வர்த்தக சமூகத்தினரான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 18ஆம் திகதி நாடளாவிய ரீதியாக பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. பதுளை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றும் தமது சங்கத்தின் பிரதி செயலாளர் பாலித ராஜபக்சவிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒழுக்காற்று நடவடிக்கையை நிறுத்த கோரி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். நேற்று கூடிய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதபால தெரிவித்துள்ளார். அதே நேரம் இன்று முதல் நாடளாவிய ரீதியாக உள்ள சகல வைத்தியசாலைகளிலும் கருப்பு கொடி பறக்கவிட தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு வாக்குறுதி அளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோள் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்துவோம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு வாக்குறுதி அளித்தார். அவ்வாறே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதோடு இதன் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இங்கு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 3 மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தரமற்ற ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் மேற்படி சந்தேக நபர்கள் கடந்த பிப்ரவரி 2ஆம் திகதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்கள் இன்று புதன்கிழமை மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் இன்று 11ஆம் திகதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாளை அச்சடித்து விநியோகிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜே சுந்தர தெரிவித்துள்ளார். அது மட்டுமன்றி பரீட்சை வினாத்தாள்களுக்கான வினாக்களை வழங்குவதோ
அல்லது அதற்கு சமமான வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள், பதாதைகள், கையேடுகள் போன்றவைகள் அச்சிடப்பட்ட அல்லது சமூக ஊடகங்களில் வெளியிடுவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு நபரோ, நிறுவனமோ அல்லது தரப்பினரோ இந்த உத்தரவை மீறினால் அருகிலுள்ள போலீஸ் நிலையம், போலீஸ் தலைமையகம் அல்லது பரீட்சை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இம்மாதம் 15ஆம் திகதி இடம்பெற உள்ளது. எதிர்வரும் 20ஆம் திகதி நாரகம்பட்டி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தினை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக குறித்த அலுவலகம் செயற்பட உள்ளமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன.